தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை பகுதிகள் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கிறது, எப்படி நம்ம பிள்ளைங்க அதுவும் வேற பாடத்திட்டத்துல பரீட்சை வைப்பாங்க, எப்படி நம்ம பிள்ளைங்க போய் வேலை பார்க்க முடியும், வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம சாதாரண மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை மறுபடியும் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைகளாக வாழ்ந்தோம் இல்லையா, படிக்க முடியாம வேலை இல்லாம. அதே போல அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இவங்க மறுபடியும் ஆதிக்க சக்திகள், உயர்ந்த ஜாதிகள் நம்ம மேல ஏறி நடந்து போற அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில் இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அத்தனை பேருக்கும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சியை இங்கே உருவாக்கி காட்ட வேண்டும். வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். கல்வி, எல்லாருக்குமான கல்வியை உருவாக்க வேண்டும். முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நியாயமா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு வெள்ளமோ ஒரு பேரிடரோ வரும்போது நமக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு மனசு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்க வேண்டும் இல்லையா? இதுவரைக்கும் 1 ரூபாய் நிதி கொடுத்ததுல, நிவாரணம் கொடுத்ததில்ல. பிஜேபி எட்டி பார்க்கல. இப்ப வர சுத்தி தமிழ்நாட்டை மோடி அவருக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும். இத்தனை வருஷம் பிஜேபி கூடியே ஒட்டிக்கிட்டு அவங்க பண்ண அத்தனை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் கூட்டணியில இருந்த அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த தேர்தலில் நம்ம ஒரு சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும். நம்முடைய மோடி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டாரு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர். 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள். இன்னைக்கு 1,15,00,000 பெண்களுக்கு மேல அதை வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க கிடைக்காத ஒரு சிலர் எல்லா ஊர்லயும் இருக்கலாம். தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு என்று முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைக்கப்படும். கேக்குதா? நிழல் நினைக்கிறவங்களுக்கு கேக்குதா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.